ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய குமரவேல் பதிற்றுப்பத்தந்தாதியில் 16வது பாடலை சிந்திப்போம். வாழ்விலேன் எனினும் ஓர்கால் உன் வாய் மலர் மாற்றம் கேட்கின் தாழ்விலேன் ஆவேன் ஆளும் சரவண முத்தே நீலம் போழ்விலே இடுக்கனேசால் புறையுடர் சுமையின் நீக்க வீழ்விலே என்னைத்தான் வைத்து மேவ நீ நினைத்தல் வேண்டும். இந்த பாடலின் அரிய கருத்து, சரவண பொய்கையிலே தோன்றிய முத்தே, நான் உனது அடியார்கள் பெறும் பெருவாழ்வை நல்ல வாழ்வை பெறாதவன். எனினும் ஒரு முறை உனது செவ்வாயில் இருந்து வருகின்ற அருள்மொழியை கேட்டால் தாழ்வு ஏதும் இல்லாதவனாவேன். எனவே நீ உனது திருவாய் திறந்து அடியேன் உய்யுமாறு பேசிடுக. இருளாகிய ஆணவ மலம் நீங்கும் போது இடுக்கன் எனப்படும் துன்பமே மிகுதியாக குற்றமுள்ள இந்த உடம்பு என்கின்ற சுமை நீங்குகின்ற போது எளியேனை எனது திருவடியில் சேர்த்து அடியேன் நின்னோடு எனது திருவடியில் கலந்து விடுகின்ற அருளை வழங்க நீ நினைத்து எனக்கு அருள் புரிவாயாக என்பது போல் பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலிலே வேண்டுகோள் வைக்கின்றார். மீண்டும் அந்த பாடலை பார்ப்போம் வாருங்கள். வாழ்விலேன் எனினும் ஓர்கால் உன் வாய் மலர் மாற்றம் கேட்கின் தாழ்விலேன் ஆவேன் ஆளும் சரவண முத்தே நீலம் போழ்விலே இடுக்கனே சால் புறையுடர் சுமையின் நீக்க வீழ்விலே என்னைத்தான் வைத்து மேவ நீ நினைத்தல் வேண்டும். முருகப்பெருமான் நாம் உய்வதற்காக நினைத்து விட்டான் என்று சொன்னால் நாம் உய்வு பெறுவோம். எனவே முருகப்பெருமானை சிந்திப்போம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளர்க சிறக்க செழிக்க ஓங்குக உயர்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.